இது எப்பவுமே நறுமணமாக இருக்குது அப்படின்னா அங்கே இறை சக்தி இருக்கிறதா அர்த்தம். துர்நாற்றம் உள்ள இடத்துல தீய சக்திகளும் துர்தேவதைகளும் குடிக்கொள்வாங்க. அதனால தான் நம்மளுக்கு எவ்வளவு கவலையாக இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு மன நிம்மதியோடு வர முடியும். அதற்கு காரணம் அங்கே உள்ள இறை சக்தியும் நேர்மறை எண்ணமும் கோவிலுக்குள்ள வீசுகிற நறுமணமும் தான். கோவிலில் பயன்படுத்துகிற பச்சை கற்பூரம், ஏலக்காய், புனுகு, ஜவ்வாது போன்ற நறுமணம் வீசக்கூடிய பொருட்களால் கோவிலில் ஒரு தெய்வீக மனம் வீசும். இந்த ஒரு பொடியை பன்னீரோட கலந்து பூஜை பாத்திரங்களுக்கும் சரி, சுவாமி படங்களுக்கும் சுவாமி விக்கிரகங்களுக்கும் பொட்டு வைப்பதற்கு பயன்படுத்திட்டு வந்தாலும், இல்லைன்னா வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்யும்போது கொஞ்சமாக தண்ணீரில் கலந்து பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு வந்தாலும் அந்த வீடு முழுவதுமே நறுமணம் பரவி இருக்கும். வீடே கோவில் போல மனம் வீச இறை சக்தியை ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய இந்த பொடியை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க.